உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். na 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 na. ஆண்டன்று பிறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, ஆண்டவர் கருணை இது. வாழ்கின்ற வாழ்க்கையில் வளம் யாவும் காண வந்திட்ட வாய்ப்பு இது. ஆண்டொன்று பிறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, ஆண்டவர் கருணை இது. வாழ்கின்ற வாழ்க்கையில் வளம் யாவும் காண வந்திட்ட வாய்ப்பு இது. வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே. அன்புணர்வும் அகமதிப்பும் அணிசேரும் ஆண்டு இது. அற உணர்வும் அக்கறையும் அரங்கேறும் ஆண்டு இது. உரிமைகளும் உண்மைகளும் உயிர் பெறும் ஆண்டு இது. உளமகிழ்வும் உயர்ப்புகளும் உடன் வரும் ஆண்டு இது. நம் அன்பான வாழ்வில் அர்த்தங்கள் சேர்க்க அருளாக வந்த ஆண்டு. நம் அன்பான வாழ்வில் அர்த்தங்கள் சேர்க்க அருளாக வந்த ஆண்டு. வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே. நல் எண்ணமும் நற்செயலும் நதியாகும் ஆண்டு இது. நானிலமும் வானுலகும் வளம் காணும் ஆண்டு இது. புதியனவும் புது வழியும் புலந்திடும் ஆண்டு இது. புன்னகையும் புது கலையும் பூத்திடும் ஆண்டு இது. நம் புது வாழ்வு தேடலில் புதிதான கனவுகள் நனவாக்க வந்த ஆண்டு. நம் புது வாழ்வு தேடலில் புதிதான கனவு
கனவுகள் நனவாக்க வந்த ஆண்டு. வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே. ஆண்டென்று பிறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, ஆண்டவர் கருணை இது. வாழ்கின்ற வாழ்க்கையில் வளம் யாவும் காண வந்திட்ட வாய்ப்பு இது. ஆண்டொன்று பிறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, ஆண்டவர் கருணை இது. வாழ்கின்ற வாழ்க்கையில் வளம் யாவும் காண வந்திட்ட வாய்ப்பு இது. வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே, 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 வாழ்த்துக்கள் புத்தாண்டிலே. லூக்கா நற்செய்தி அலகு 2 இறைச்சொற்றொடர்கள் 16 முதல் 21 வரையிலானவைகள். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் நம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய இணையதள அன்பர்களே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். உற்சாகத்தோடு இந்த ஆண்டை தொடரவும் இந்த ஆண்டை வாழ வைக்கவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். புனித கன்னிமரியா என்ற கடவுளின் தாயின் பிள்ளைகளாக இந்த ஆண்டை நாம் முன்னெடுத்து செல்லுவோம். பிள்ளைகள் என்ற உரிமையோடு, செல்ல பிள்ளைகள் என்ற கடமையோடு இந்த ஆண்டை நாம் வாழ வைப்போம். அன்னை மரியாள் ஆண்டவரின் ஆசிரையும் அமைதியையும் அருளையும் நமக்கு பெற்றுத் தருகிறாள் தன்னுடைய பரிந்துரைகளால் என்ற நம்பிக்கையிலே இந்த ஆண்டை நாம் புதிய இதயத்தோடு எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இதயத்தை சரிபார்க்காமல் நம்முடைய வெளிப்பார்வைகளை மட்டும், தீர்மானங்களை மட்டும் வைத்துக்கொண்டு, கனவுகளை வைத்துக்கொண்டு நாம் வழிநடந்தோம் என்று சொன்னால் அது முழுமையான வாழ்வாக இருந்துவிடலாகாது. எனவே பூமியில் நாம் எல்லாம் புதியன செய்திட நல்ல இதயத்தோடு புறப்படுவோம். புது புது பார்வை, புன்னகை மொழிகள் நமக்கு வேண்டும். நல்ல மன உணர்விலே நாளெல்லாம் வளர்ந்திட வேண்டும். நல்லவை சொல்லி நல்லென செய்திட நலன் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும். நம்பிக்கை தீபத்தை ஏற்றுவோம். ஆங்காங்கே அவநம்பிக்கைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. நோயினால், இயற்கை சீற்றங்களால், எதிர்பாராத இறப்புகளினால், கடன் தொல்லைகளினால், வரன் இல்லாமையினால், குழந்தை இல்லாமையினால் அவநம்பிக்கை சூழல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் காண்கின்ற மனிதர்களை பார்த்து நம்பிக்கை ஒளியேற்ற நம்மால் முயற்சி எடுப்போம். ஒவ்வொரு நாளும் நகர்ந்திடும் பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நமக்கு பாசம் காட்டுகிறார் என்பதை வெளிப்படுத்துவோம். கடவுளில் தருகின்ற இந்த அன்பின் காலத்தை கொடையாக பெற்றுக்கொள்கிறோம். அதை கனிவாலே வாழ்ந்து காட்ட நாம் முயற்சி எடுப்போம். கடவுளின் கனிந்த கருணையை நாம் மட்டும் வைத்து கொண்டால் போதாது, பகிர்ந்து கொள்வோம். இடையர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிந்தவுடன் கடவுளை போற்றி புகழ்ந்தார்களோ, அதே போன்று அன்னை மரியாள் அனைத்தையும் மனதிலே இருத்தி சிந்தித்து வந்தாளோ, அதுபோல நாமும் கடவுளை நமது இதயத்தின் மையத்திலே வைத்து அவருடைய திருவுளத்தை, சொற்களை, விருப்பத்தை சிந்தித்து ஆய்ந்து அறிந்து
உள்ள களிப்போடும் உடல் களிப்போடும் இந்த ஆண்டை நாம் வளமையாக்குவோம். இயற்கையை இயற்கையாக பேணி வளர்க்கக்கூடிய ஆற்றலை நமக்குள்ளே எடுத்து ஏம்புவோம். குறிப்பாக ஏழை, எளியவர், வறியவர், நலிவுற்றவர்கள், நோயாளிகள், பெண்கள், மூன்றாம் பாலினத்தார், விளிம்பு நிலையில் உள்ளவர்கள், யாரும் கேட்பாரற்று இருக்கக்கூடிய மக்கள் யாவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கைதூக்கி உயர்த்துகிற கலங்கரை தீபங்களாக இந்த ஆண்டை நமதாக்கிக் கொள்ளுவோம். பழையன களைந்து புதியன படைத்திட ஒவ்வொரு ஆண்டும் இதைத்தான் சொல்லுகிறோம். இருந்தாலும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த இறைமக்கள் மாமன்ற சூழ்நிலையிலே அனைவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய சூழலிலே, குறிப்பாக தூய ஆவியருடைய ஆற்றலிலே ஆய்ந்து அறிந்து நல்லதை மட்டும் செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய ஒரு சோர்வில்லாத உற்சாகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வாழ்த்துகிறேன். அதற்காக செபிப்போம், மன்றாடுவோமாக. மீண்டுமாய் இறைவா, எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை தந்து எங்களது வாழ்க்கையில் நம்பிக்கை சேர்க்கின்ற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்காமலேயே கொடையாக இந்த ஆண்டை தந்திருக்கிறேன். இந்த ஆண்டில் நாங்கள் எங்கள் இதயத்தை சுத்திகரித்து அதன் அடிப்படையிலே எங்களது தீர்மானங்களையும் புது புது கனவுகளையும் புது புது பார்வைகளையும் எமதாக்கி ஏழை எளிய மக்களை சார்பாக எங்களது எண்ணங்களை உள்வாங்கி எதிர்நோக்கிலே அவர்களை தூக்கிவிடுகிற புத்தாண்டாக இது அமைந்திட எங்களை கருவியாக மாற்றும். அதற்கு இந்த தாயை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தாயின் அன்பு பிள்ளைகளாக எங்களை மாற்றும், மாற்றும். ஆமென். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். மரியே
அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம் இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம் இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள் மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள் மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. 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 தூய இறை நன்மைக்கு
நலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.